வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் பிவிஎஸ் பிளானோட 3 வருஷ பிளான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிவிஎஸ் பிளானோட 5 வருஷ பிளான் பார்க்க போகிறோம். 5 இயர்ஸ் பிளான் வாங்க பார்த்துடலாம். இதுலேயும் அதே சேம் 3 பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முதல்ல உள்ளது ரெகுலர் பிளான். இந்த ஸ்டேக்கிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் பிளான் 3 வருஷம் இருந்தாலும் சரி 5 வருஷம் இருந்தாலும் சரி ஸ்டேக்கிங் வால்யூம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி ஆர்ஓஐ மட்டும் மாறும். இப்போ பாருங்கள், இந்த இதில் 5 வருஷ பிளானில் 5000 காயின்லேருந்து 50,000 காயின் வரைக்கும் உள்ளதுக்கு மாதம் ஆர்ஓஐ 2% ஆகும். 1,00,000 காயினுக்கு 2.2% ஆகும். 2,00,000 காயினுக்கு 2.3% ஆகும். 5,00,000 காயினுக்கு 2.5% ஆகும் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காயினோட ரேட்டு 7 ரூபா இருக்கும்போது நம்ம 10,000 காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா மாதம் 2% வச்சு பார்க்கும்போது 200 காயின் நமக்கு கிடைக்கும். அந்த 200 காயினோட ரேட்டு 7 ரூபா வச்சு பார்த்தா 1,400 பெர் மந்த்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இந்த 1,400 நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நம்ம பேங்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுலேயும் பாருங்கள், 5 வருஷம் கழித்து நமக்கு ஆர்ஓஐயாக கிடைக்கிறது 60 மாதத்துக்கு 200 காயின் வச்சு பார்த்தா 12,000 காயின் கிடைக்கும். இந்த கேபிட்டல் அமௌண்ட் அப்படியே கடைசியாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 10,000 காயின் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா 22,000 காயின் நமக்கு பில்டெக்ஸ் காயின் கிடைக்கும் 5 வருஷத்தில். 5 வருஷம் கழித்து நமக்கு இந்த 22,000 காயின் கையில் இருக்கும் போது நம்மளுடைய பில்டெக்ஸ் காயினோட ரேட்டு 7 ரூபா இருந்துச்சுனாலும் அதோடைய ப்ராஃபிட் பாருங்கள், 1,54,000. 10 ரூபா இருக்கும்போது 10 ரூபா இருந்துச்சுன்னா 2,20,000. 20 ரூபா இருந்துச்சுன்னா 4,40,000. 5 ரூபா நமக்கு மார்க்கெட் டவுனாக இருந்தாலுமே 1,10,000 கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ 70,000 தான் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பிளான்லேயும் நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் மட்டும்தான் பாருங்கள். வாங்க நம்ம அடுத்து இதில் உள்ள காம்போ பிளான் பார்த்துருவோம். இதுதான் காம்போ பிளான். இந்த காம்போ பிளானில் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் வால்யூம் சேமாக தான் இருக்கும். நம்ம 3 வருஷத்தில் சொன்ன மாதிரியேவும் நம்ம ஸ்டேக் பண்ணக்கூடிய எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த காம்போ பிளானில் 2 இதாக பிரிஞ்சிடும். 50% ரெகுலராகவும் 50% ஃபிக்ஸ்டாகவும் பிரிஞ்சிடும். இந்த 5,000 to 50,000 அப்புறம் 1,00,000 காயின் இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ரெகுலருக்கு 3% கொடுத்துட்றாங்க. ஃபிக்ஸுடுக்கு 400% கொடுத்துட்றாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அந்த ஃபிக்ஸடு கிடைக்கும். 2,00,000 காயினுக்கு 2,00,000 காயினுக்கு 3.25% மந்த்லி ஆர்ஓஐயாக கிடைக்கும். அந்த 50% ரெகுலருக்கு. 50% ஃபிக்ஸுடுக்கு 425% கிடைக்கும். இந்த 5,00,000 காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 50% ரெகுலருக்கு 3.5% கிடைக்கும். 50% ஃபிக்ஸுடுக்கு 450% நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 7 ரூபா ஒரு காயின் ரேட் இருக்கும்போது 10,000 காயின் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 5,000 காயின் ரெகுலராகவும் 5,000 காயின் ஃபிக்ஸடாகவும் வேலை செய்யும். இந்த 5,000 காயின் ரெகுலருக்கு மாதம் 3% ஆர்ஓஐயாக 150 காயின் நமக்கு கிடைக்கும். அது 7 ரூபா மாணிக்க ரேட் வச்சு பார்த்தா 1,050 வரும். 60 மாதத்துக்கு கிடைக்கும். இதை நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஓஐ 60 மாதத்துக்கான ஆர்ஓஐ பார்த்திங்கன்னா 9,000 காயின் கிடைக்கும். இந்த கேபிட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 காயின் கிடைக்கும். இது இந்த ரெகுலருக்கு. இந்த ஃபிக்ஸடுக்கு பார்த்திங்கன்னா 400% கிடைக்கும். அப்போ 5,000 × 4 மடங்கு போடும்போது 20,000 காயினாக கிடைக்கும் நமக்கு. ஃபைனலாக நம்ம டோட்டல் பண்ணும்போது இந்த 9,000 காயின் ஆர்ஓஐ மூலிமா கிடச்சது, ரெகுலர் ஆர்ஓஐ மூலமா. அந்த ரெகுலரோட கேபிட்டல் 5,000. இந்த எஃப்டியில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 20,000. இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா 34,000 காயின் நமக்கு பில்டெக்ஸ் காயின் கிடைக்கும் 5 வருஷம் கழித்து. இந்த 5 வருஷம் கழித்து நம்ம காயின் கிடச்சிருக்கும் போது இந்த பில்டெக்ஸ் காயினோட ரேட்டு 7 ரூபா இருந்தால் இந்த ரேட்டு நமக்கு 2,38,000 ரூபாய் இந்தியன் ரூபா. 10 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு 3,40,000. 20 ரூபா இருந்துச்சுன்னா 6,80,000. 5 ரூபா இருந்துச்சுன்னா 1,70,000. பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணது இங்கேயும் 70,000 தான். நமக்கு இதில் லெஸ் அமௌண்ட்டே நமக்கு பார்த்திங்கன்னா 1,70,000 நமக்கு கிடைக்குது. ஏன்னா மார்க்கெட்டு டவுன் ஆகும் அப்படின்றது நீங்கள் இதோடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டவுன் இது வரைக்கும் அந்தளவுக்கு டவுன் ஆனதில்லை.
வருஷம் வருஷம் அதோடைய க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் நான் எப்படி எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்ற டேட்டா எல்லாமே ஓப்பனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கூகுளில் இருக்குது, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலும் ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வரும். அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை எந்த இதில். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பிளான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு பிளானு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் வால்யூம் வந்து அதே சேம் தான். 5000 to 5 லட்சம் காயின் வந்து இதில் பாருங்கள். 5000 to 1 லட்சம் காயின் வரைக்குமே நமக்கு மெச்சூரிட்டி, ஆஃப்டர் மெச்சூரிட்டி வந்து 400% கிடைக்கும் பாருங்கள். இந்த 2 லட்சம் காயினுக்கு வந்து 425%, 5 லட்சம் காயினுக்கு வந்து 450%. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு 7 ரூபா இருக்கும்போது நம்ம காயினை இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 10,000 காயினு. அந்த 10,000 காயினுக்கு ஆஃப்டர் 5 வருஷம் கழித்து நமக்கு 400%, நமக்கு 40,000 காயின் கிடைக்கும். இந்த 40,000 காயின் கிடைச்சப்ப நமக்கு பெல்டெக்ஸ் காயினோட ரேட்டு 7 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு அன்றைக்கி உள்ள இந்தியன் வேல்யூ வந்து 2,80,000 இந்தியன் ரூபா. 10 ரூபா இருந்துச்சுன்னா 4 லட்சம் ரூபா, 20 ரூபா இருந்துச்சுன்னா 8 லட்சம் ரூபா, 5 ரூபா இருந்தாலும் நமக்கு 2 லட்சம் ரூபா. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 70,000 தான். நமக்கு இது லீஸாக கிடைக்கிறது 2 லட்சம் ரூபா. மார்க்கெட்டு ஒரு வேளை டவுன் ஆனால் நான் சொல்கிறது, ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலை ஆனதில்லை. நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நேரடியாக கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு வேளை அருகில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நேராகவே வாங்க. இன்னும் உங்களுக்கு நிறையா ப்ரூஃப்ஸ் நான் காமிக்கிறேன். அது மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் லைவ் டேட்டாவாக, லைவ் வீடியோவாக நான் இதே மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை போட்டு காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.